அன்றைய இரவு ஒரு வழிபோக்கன் அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பயங்கரமாக குளிரடிக்க ஆரம்பித்தது. ரொம்ப குளிரா இருக்கே. வீடு வரைக்கும் குளிர்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோ நிறைய மரக்குச்சிகள் இருக்கே. இந்த மரக்குச்சிகளை தீயில எரிச்சு நல்லா குளிர் காஞ்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். அந்த வழிபோக்கன் மரக்குச்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு பறவைகள் இருக்கும் மரத்தடிக்கு சென்றான். மரக்குச்சிகளில் தீயை பற்ற வைத்தான். சற்று நேரத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. மரத்தின் மீது இருந்த பறவைக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் வெப்பம் தாக்கியது. இந்த குளிருக்கு இந்த வெப்பம் நல்ல கதகதப்பா இருக்கு. இது போதும், வீட்டுக்கு போற வரைக்கும் குளிர தாங்கிக்கலாம். சற்று நேரம் கழித்து அந்த வழிபோக்கன் வீட்டிற்கு சென்றான். அந்த தீ ஜுவாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பித்தது. ஐயோ, நேரம் ஆக ஆக தீ அதிகமாகிட்டு இருக்கே. அந்த தீயோட வெப்பத்தால உடம்பெல்லாம் எரியுதே. பாவம், என்னோட குஞ்சுகள் எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியலையே. அம்மா, ரொம்ப சூடா இருக்குமா, உடம்பெல்லாம் எரியுதம்மா. வாங்கம்மா, வேற இடத்துக்கு போயிடலாம். குழந்தைங்களா, பயப்படாதீங்க, சீக்கிரம் வேற இடத்துக்கு போயிடலாம். அந்த பறவை தனது குஞ்சுகளுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் பயப்பட ஆரம்பித்தது. எங்களை யாராவது காப்பாத்துங்களே, நானும் என்னோட குஞ்சுகளும் தீயில மாட்டிக்கிட்டோம். தன்னையும் தனது குஞ்சுகளையும் காப்பாற்ற சொல்லி பறவை அலற ஆரம்பித்தது. பறவையும் அதன் குஞ்சுகளின் அலறல் சத்தத்தை கேட்ட யானை வேகமாக அங்கு வந்தது. பறவையே, என்ன பிரச்சனை? தீ எப்படி இங்க வந்தது? ஒரு வழிபோக்கன் குளிர் காயறதுக்காக இந்த இடத்துல தீ வச்சுட்டு அணைக்காமையே போயிட்டான். நேரம் ஆக ஆக தீ அதிகமாக்கிட்டே போறதுனால எங்களால இந்த வெப்பத்தை தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தீ என்னையும் என் குஞ்சுகளையும் இந்த கூட்டோட எரிச்சிடும் நினைக்கிறேன். யானையே, எப்படியாவது என்னையும் என் குஞ்சுகளையும் இந்த தீயிலிருந்து காப்பாத்திடு. பறவையே, பயப்படாத, உன்னையும் உன் குஞ்சுகளையும் நான் காப்பாத்துறேன். சற்று நேரத்தில் மரத்திற்கு அருகில் இருந்த குளத்திலிருந்து தனது தும்பிக்கையால் தண்ணீரை உறிஞ்சி தீயின் மேல் ஊற்ற ஆரம்பித்தது. தண்ணீரை தொடர்ந்து ஊற்ற ஊற்ற தீயின் வேகம் குறைந்தது. இறுதியில் தீ முற்றிலும் அணைந்தது. பறவையே, இனி பயப்பட தேவையில்லை. உனக்கும் உன்னுடைய குஞ்சுகளுக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா தீ முழுசும் அணைஞ்சு போச்சு. யானையே, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. காலையில உன்னோட உருவத்தை நான் கேலி பண்ணியும் அதை மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி செஞ்சிருக்க. உண்மையிலே உனக்கு பெரிய மனசு. உன்னோட உருவத்தை கேலி பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பறவையே, தப்ப உணர்ந்தியே, அதுவே போதும். அன்றிலிருந்து யானையும் பறவையும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். பசங்களா, என்னால ரோட கிராஸ் பண்ண முடியல. ரோடு கிராஸ் பண்றதுக்கு உதவி செய்வீங்களா? தாத்தா, நாங்க 2 பேரும் டியூஷனுக்கு போகணும். இப்பவே ரொம்ப நேரம் ஆயிருச்சு. ஆமா தாத்தா, லேட்டா போனா எங்க மிஸ் திட்டுவாங்க. நான் வேற யார்கிட்டயாவது உதவி கேட்டுக்கிறேன். உடனே டியூஷனுக்கு கிளம்புங்க. நம்ம 2 பேரும் டியூஷன் போறோம்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட ஏன் போய் சொன்ன? உன்னோட சேர்ந்து நானும் போய் சொல்ல வேண்டியதா போச்சு. ராஜு, இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சீக்கிரம் வரணுன்றதுக்காக தான் அந்த தாத்தா கிட்ட போய் சொன்னேன். பாவம் அந்த தாத்தா. பேசாம தாத்தாவுக்கு உதவி செஞ்சுட்டே வந்திருக்கலாம். நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். எல்லாமே டேஸ்டா இருந்துச்சு. நானும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். பசங்களா, நான் போய் பில்லு கொண்டு வரேன். நீங்க பணத்தை கட்டிருங்க. பணத்தை வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன்டா. என்ன சொல்ற? வீட்ல விட்டுட்டு வந்துட்டியா? அங்கிள், பணத்தை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டுமா? பசங்களா, என்ன ஏமாத்தலாம் திட்டம் போடுறீங்களா? இந்த சின்ன வயசுல ஏமாத்தி பழகிருக்கீங்களே. அங்கிள், உண்மையிலே பணத்தை தெரியாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம். நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புறதா இல்ல. பணத்தை கட்டினாதான் உங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்கே விடுவேன். டேய் பசங்களா, இங்க என்ன பண்றீங்க? ஐயா, இந்த 2 பசங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப பணம் இல்லைன்னு சொல்றாங்க. தாத்தா, நான் பணத்தை தெரியாம வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். தம்பி, இந்த பசங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். அவங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன். சரிங்க ஐயா. தாத்தா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிருங்க. உண்மையிலேயே நாங்க 2 பேரும் டியூஷனுக்கு போறோம்னு பொய் சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். உங்ககிட்ட பொய் சொன்னதுக்கு எங்க 2 பேர்த்தையும் மன்னிச்சிடுங்க தாத்தா. பசங்களா, நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்தணும்னு ஏமாத்தல, விளையாட்டுத்தனமா நடந்துக்கிட்டீங்க. இத ஒரு அனுபவமா எடுத்துக்கங்க. இனிமே நாங்க யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டோம்.